இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்காக வந்திருந்ததுங்க. இதில் பார்த்திங்கன்னா காயில் செக் பண்ணியாச்சு, நல்லாயிருக்கு. ஹால் சென்சார் செக் பண்ணியாச்சு. ஸோ பேரிங்ஸ் வீக்காக இருக்கிறதுனால புது பேரிங், ஸோ பிராண்டட், ஸோ என்பிசின்ற கூடிய பிராண்டட் பேரிங் வந்து வித் ஸ்டீல் ரோ இருக்கக்கூடிய பேரிங் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணப்போ பேரிங் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வந்து சுற்றுது. அந்த அவுட்டர் கேஸ் வந்துங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேரிங்கும் அதில் மெயின். ஸோ நீங்கள் மோட்டரில் பார்த்திங்கன்னா பேரிங் வந்து லைட்டாக ப்ளே இருந்தாலும் ஹப் மோட்டரில் மாற்றிடணும். ஸோ பேரிங் மாற்றிட்டு ஸோ உள்ளே வந்து ஸ்டேட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் வந்து போடணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஏர் கிராப் அப்படின்றது இந்த கேஸுக்கும் அந்த மோட்டாரினுடைய ரவுட்டாருக்கும் நடுவில் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த பேஸ்ட்டு. நீங்கள் சிலிக்கான் எந்த பேஸ்ட் வேணாலும் வந்து போடலாம். கொஞ்சம் டெம்பரேச்சர் விஸ்ட்ரெயின் பண்ணுறக்கூடிய பேஸ்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர், அந்த மாய்ஸ்சர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போகாது. எல்லாம் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரும் வாட்டரும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் கண்டிப்பாக ஷார்ட் ஆகும். காயில் ஷார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹால் சென்சார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் இந்த பேஸ்ட்ன்றது வந்து கொஞ்சம் போடணும். அதே மாதிரி ரொம்பவும் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக இருக்கணும் அப்ளை பண்ணுறது வந்து. ரொம்ப திக்கான லேயரை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அடுத்து இந்த கேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த அவுட்டர் கேஸ் இது இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கேபிள் சைடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து இதுவும் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லைனா கேபிள் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்க. டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் லைட்டாக கை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக நைலான் ஹேமரில் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அது வந்து போய் உள்ளே போய் உங்களுக்கு வந்து சீட் ஆகிடும். சீட் ஆன பிறகு அடுத்து ஸ்க்ரூஸ், அல்லன் ஹெட் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் த்ரெட் லாக் அப்படின்றது வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா இந்த த்ரெட் லாக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரெட்டை வந்து லாக் பண்ணி பிடிக்கும். அதாவது அந்த ஸ்க்ரூவை, அந்த போல்ட்டை வந்து லாக் பண்ணி பிடிக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பவுடர் ஃபார்ம் ஆகி ஒரு சீலண்ட் மாதிரியும் வந்து வேலை செய்யும். இந்த த்ரெட் வழியாகவும் உங்களுக்கு வாட்டர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து போடணும். இதெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு அடுத்து ஆயில் சீல் வந்து போடணும். ஸோ இது வந்து ஆயில் சீல்னு சொல்கிறத விட வாட்டர் சீல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, இதில் வாட்டர் தான் மேக்ஸிமம் போகாமல் இருக்காங்க. ஸோ வாட்டர் சீல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் எனி டேமேஜஸ் இருந்தாலும் வந்து அதை வந்து பிஃபோராக பார்த்துக்கணும். அதே மாதிரி சுற்றியில் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நைலான் ஹேமர் வச்சு தான் வந்து நீங்கள் பேரிங் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே அந்த டஸ்ட்டு கவர், அதாவது அந்த வாட்டர் சீலுக்கு மேலே டஸ்ட்டு படாமல் இருக்கிற ஸ்பாஞ்சில் ஒரு லேயர், அதை ஃபிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜராக பண்ணணுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லான ஒன்று. ஏன்னா இதை தான் நம்மளை வச்சு ட்ரைவ் பண்ணி நம்மளை சுமந்து கூடியவோம். அதுக்கு மேலே டஸ்ட்டு பேக், டஸ்ட்டு கேப்னு சொல்லலாம். இந்த டஸ்ட்டு கேப்பை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ 3 லேயர். ஸோ அந்த வாட்டரில் சீலுக்கு உண்டான சீல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஃபைனலாக இதை வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணும்போது இந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மோட்டர் ஆல்ரெடி ஸ்டக் ஆகி வந்துருந்தது. ஸோ உள்ளே ஸ்டேட்டார் வந்து பெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட்டார் பெண்ட் இருந்தால் தான், ஸ்டேட்டார் இல்லை ரோட்டார் ஏதோ ஒன்று பெண்ட் இருந்தால், மேக்ஸிமம் ரோட்டார் தான் பெண்ட் இருக்கும். ரோட்டார் பெண்ட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் ஆகும்.